திமுக மந்திரி சபையில் தற்போது அமைச்சர்களாக இருக்கும் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், அவங்க 2 பேர்த்தையும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விடுதலை பண்ணியிருந்தாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றம். அப்படி விடுதலை பண்ணினது செல்லாது, ஆதாரம் இருக்குது அவங்க பணம் சம்பாதிச்சதுக்கு. அதனால் உடனடியாக இதை திரும்ப விசாரிக்கணும் அப்படின்ட்டு தெய்வமாக வந்த ஆனந்த வெங்கடேசன் மறுபடியும் 2 பேர்த்தையும் விசாரிக்க சொல்லி, அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றம் தினமும் விசாரிக்கணும் அப்படின்ட்டு இவங்களை உள்ள தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் உயர் நீதிமன்றமே சொல்லிச்சு திரும்ப எடுன்னா, இப்போ இன்னுமே இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றம் நிரபராதின்னு சொல்ல முடியாது, நிச்சயம் ஜெயிலு தான் உறுதி. ஆனால் என்ன வேடிக்கை என்ன பாருங்கள், இந்த இவங்களுக்கு அவள் எவ்வளோ அதிக சொத்து சேர்த்தாங்க. தங்கம் தென்னரசு 74 லட்சம் சேர்த்துட்டாராம். 1000 கோடியில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு மந்திரியும். தங்கம் தென்னரசு 74 லட்சம் அதிக சொத்து சேர்த்தாருன்னு அதிமுக காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்க போட்டிருக்காங்க இந்த இவங்க நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா KKSSR ராமச்சந்திரன் வெறும் 46 லட்சம் தான் சம்பாதிச்சாராம். ஆயிரக்கணக்கான கோடியை ஒவ்வொரு மந்திரியும் அடித்து அங்கங்கே நிலத்தை வாங்கி போடுறான், வெளிநாடுகளில் பண்ணுறான், கம்பெனி ஆரம்பிக்கிறான். ஆனால் அதிமுக ஆட்சியிலேயே 74, 44 லட்சம் இவ்வளோ தானே. சரி, ஏதோ சம்பாதிச்சாங்கன்னு கொண்டு வந்து போட்டாங்க. போட்ட உடனே அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவாச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை வேகமாக செயல்பட்டாங்க. உடனடியாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, திமுக ஆட்சி வந்துடுச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறான் கோர்ட்டில் போய், இவர்கள் மீது 76 லட்சம் 44 லட்சம் அதிக சொத்து சம்பாதிச்சதாக முதல்ல நாங்கள் தான் வழக்கு போட்டோம். இப்போ கூடுதல் விசாரணை பண்ணதில், ஆட்சி மாறிடுச்சில் அதை சொல்லாமல் கூடுதல் விசாரணை பண்ணதில் 2 பேரும் நிரபராதிகள் அப்படின்னு தெரிய வருது. அதனால் இந்த வழக்கை நீங்கள் அவங்களை விடுதலை செய்யுங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை போய் சொல்கிறான். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்பிக்கிட்டு நம்ம நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் நாடு உருப்படுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை தான் முதல் அக்யூஸ்டு, அவன் தான் முதல் அக்யூஸ்டு. ஆக அரசியல்வாதியை விட மோசமானவன் அரசு அதிகாரிகள். காவல்துறையில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல்வாதியை விட மோசமானவன். என்ன வேணாலும் செய்வான், யாருக்கு வேணும். அதே இது பாருங்கள், ஒரு பியூனெல்லாம் 50 ரூபா லஞ்சம் வாங்கினாருன்னு 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். பாவம், ஏழை அரசு ஊழியர்லாம் 100 வாங்கினவன் 200 வாங்கினவன்னு ஜெயிலுக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 200 வாங்கினான்ல இப்போ பியூனுங்க சாதாரண நாள். லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே போய் கோர்ட்டில் கேஸை நடத்தும்போது பார்க்கணும், நீயா நானான்னு நடத்துவான். அவனை விடவே கூடாது. 100 ரூபா வாங்கிட்டான், அவனை விடவே கூடாது. லட்சக்கணக்கில் வாங்கினவன் கோடிக்கணக்கான வாங்கினவனை காப்பாற்றுறான். அப்போ திமுகவின் மாவட்ட செயலாளராக்கி விட்டான் லஞ்ச ஒழிப்புத்துறை. மாவட்ட செயலர் லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டும் இல்லை, என்டையர் உங்களுக்கு காவல்துறையும் இவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க. திமுகவின் மாவட்ட செயலாளர்களாகிட்ட எல்லாரும் பதவியும் விட்டுட்டு ஸ்டாலின் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் கொள்கை பரப்பு செயலாளர், IPS ஆஃபீஸர்லாம் கூப்பிடுங்க, கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்கள போட்டுருங்க. ரொம்ப வசதி. இவங்க அதுக்கு தான் லாய்க்கு. என் காவல்துறையில் இருந்துக்கிட்டு குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனந்த் வெங்கடேஷ் அதை சொல்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்சிக்கு தகுந்தபடி தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்கிறார்கள். இதை நான் இவங்களை மாவட்ட செயலாளர் நான் சொல்லலை, இவர் சொல்கிறார். ஆனந்த வெங்கடேசன் இன்டைரக்டாக சொல்கிறார், ஆட்சிக்கு தகுந்தபடி தங்கள் நிலைமையை மாற்றிக்கொள்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் அவர்களை குற்றவாளி என்று சொன்னவர்கள் திமுக ஆட்சியில் அவர்களை நிரபராதின்னு சொல்கிறாங்க. வெக்கக்கேடு, காரி துப்பணும். இந்தியாவே நம்ம இதை பார்த்து காரி துப்பணும். இப்படி ஒரு காவல்துறை இருக்குன்னா எப்படி போல கேவலம். போட்டாச்சு. இப்போ அடிச்சிட்டாரு ஆனந்த வெங்கடேசன். கடவுள் அப்படி தானே யாரையாச்சும் ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஆனந்த வெங்கடேசன் கடவுள் வடிவத்தில் அடித்து விட்டார். டெய்லி விசாரிக்கணும் அப்படின்னு. திமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, வக்கீல்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அப்பீல் பண்ணுவோம்னு சொல்லுங்கள். உடனே திமுக வக்கீல்கள் போய் கேட்குறாங்க நிருபர்கள், என்ன சார் உங்கள் 2 மந்திரிகளை தினமும் விசாரிக்க சொல்லிட்டாரு, அதனால் என்ன திமுக அந்த இரநமற்ற மழை பெய்யுமா, அதனால் என்ன நாங்கள் அப்பீல் பண்ணுவோம். சொல்லி கொடுத்ததே யார்? ஸ்டாலினை கேட்காம அப்பீலுங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. நாங்கள் அப்பீல் பண்ணுவோம். இவங்க ஏற்கனவே ஆனந்த வெங்கடேசன் தானாக முன் இவங்க 2 பேர் வழக்கை எடுக்கிறார்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. KKSSR ராமச்சந்திரன் வழக்கையும் தங்கம் தென்னரசு வழக்கையும் தானாக முன்வந்து எடுக்கிறார் ஆனந்த். அப்போவே இந்த கூட்டம், இந்த திருட்டு திராவிட கூட்டம் அப்பீல் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இவருக்கு அதிகாரம் இல்லை, தானாக முன்வந்து எப்படி விசாரிக்க? நான் கொள்ளையடிப்பேன், தப்பிப்பேன், அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏஜென்ட்டு, அவனை நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறவனே லஞ்சம் வாங்குறானோங்கிற இப்போ சந்தேகம் வந்துருச்சு. அரசியல்வாதிட்டு லஞ்சம் வாங்கிட்டானோன்னு அவன் சொல்கிறான். அங்கே இதில் சுப்ரீம் கோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறைங்களை விடுதலைன்னு சொல்லிடுச்சே. அதனால் இவர் யார் சும்மா தானாக முன் வந்து எங்கள் லஞ்சத்தெல்லாம் இவர் ஏன் கண்டுக்கிறாரு ஆனந்த வெங்கடேஷன் அப்படின்னு அப்பீலுக்கு போனான். அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, அதில் எந்த தப்பு இருக்கிறதா தெரியல, ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கலைன்னா ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. லஞ்சம் வாங்கலைல்ல, அப்போ அவர் விசாரிக்கிறது ரைட்டு தான், விசாரிக்கட்டும். அப்போ தானாக முன் வந்து அவரை விசாரிக்கட்டும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு இவர் விசாரித்து இந்த மாதிரி மறுபாசாரணை கொடுத்தது தப்புன்னு சொல்லுவான். ஆனால் டிஎம்கே வக்கீல் சொல்கிறாங்க, நாங்கள் அப்பீல் பண்ணுவோம். ஸ்டாலின் சொல்லிட்டேன், நாங்கள் விட மாட்டோம். சரி, அப்பீல் பண்ணுங்கள். அடித்து மறுபடியும் மூஞ்சியில் இது பண்ணுற மாதிரி கரியை பூசி திருப்பி அனுப்புவாங்க. விசாரணை ஆரம்பிக்க போகுது. செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். அவர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அது விசாரணை ஆரம்பிக்கணும்னு போட்டிருக்கலாம். அண்ணா பிறந்த நாள், அண்ணா பேர் சொல்லி தானே ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அந்த குரூப் பூரா. இந்த குரூப் அரசியல்வாதி எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவான். ஒன்றுக்கும் அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி 2 பேரும் நீ ஆஜராகணும், அண்ணா செப்டம்பர் 15ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் பக்காவாக திமுகவுக்கு எதிராக இருக்காருன்னு நினச்சி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டார், ஒரு வாரம் முன்னாடி, செப்டம்பர் 9, 11 2 பேரும் கோர்ட்டுக்கு போங்கப்பான்ட்டார். டெய்லி விசாரணை. நீங்கள் இங்கே மந்திரி செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து மந்திரி பார்க்க முடியாது. அக்யூஸ்டு 2 பேரும் போய் கோர்ட்டில் நிற்கணும் டெய்லி. எப்படி 2 பேரும் கோர்ட்டில் நின்று இந்த வழக்கை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.